ஒரு பக்காவான கேமிங் ஃபோன் அப்படின்னா ஏசூஸ் அவன் செத்துட்டான்டா. ஆமாம். சரி, இந்த சைடில் நம்ம ரெட் மேஜிக்கை பார்க்கலான்னா அவன் இந்த பக்கமே வரதில்லை. OnePlus அவன் முழுசாக கேமிங் ஸ்மார்ட் ஃபோனே இல்லை. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? பட் இருந்தாலும் கவலையே வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட இந்த ஃபோன் இருக்கு. ஷோல்டர் ட்ரிகர்ஸோட கூலிங் ஃபேனோட வச்சு வந்தால் மட்டுமே ஒரு கேமிங் ஃபோனாக மாறிடுமா? அதையும் பார்த்துருவோம். ஒரு கேமிங் ஃபோனில் எடுத்த உடனே நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் பேசணும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இதில் இந்த டிசைனை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நம்ம iQOO 15, iQOO 15 Ultra இந்த ரெண்டு ஃபோனையும் பக்கம் பக்கம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டிசைன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அவுட்லைனை சொல்கிறேன். பட் ஆக்சுவலி அவங்க மாற்றிருக்கக்கூடிய அந்த சட்டிலான விஷயமே நமக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்பெஷலி அந்த கேமராவுடைய ஹவுசிங் பாருங்கள். சும்மா ஒரு பாக்ஸை மாதிரி கொடுத்தோன்ற மாதிரி இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸுமே அந்த ஸ்கொயரிஷ் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்க்கறதுக்கு சிமெட்ரிக்காக நல்லா இருக்கு. அண்ட் அந்த கேமரா பம்புமே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா, டெக்ஸ்சர், அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கு கீழே ஒரு காப்பர் ஃபினிஷிங் விச் லுக்ஸ் நைஸ். அண்ட் இந்த ஃபோனோட சென்டர் பகுதியிலேருந்து மேல் பகுதி வரைக்கும் நீங்கள் திருப்ப அது ஒரு டெக்ஸ்சர் லைட்டிங் பட வித்தியாசமாக தெரியுது. ஆக்சுவலி ஃபுல் ஃபோனுக்கு இருக்கும். பட் நம்ம பார்க்கும்போது ஒரு சில இடத்துல மட்டும் தான் அது விசிபிள் ஆகும். அண்ட் RGB லைட்டிங் 15லேருந்து இதில் காணுமேன்னு யோசிக்க வேணாம். ஏன்னா அதை தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. பட் ஆக்சுவலி ஒரு பாக்ஸி ஷேப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஆஃப்டர் அ லாங் டைம் எனக்கு பர்சனலாகவே ஒரு டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு வந்து சொல்ல தோணுது. அதனாலே இது ஸ்பான்சர் வீடியோ நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம வீடியோ ஸ்பான்சராக இருக்கும் பட்சத்தில் அதை நானே வீடியோவில் சொல்லிவிடுவேன். இது சைனாவிலிருந்து உங்களுக்காக இறக்குமதி செய்து இப்பொழுது வீடியோ செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதை இந்த மாதிரி நிறைய ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கவரேஜ் லைக் பண்ணுங்கள், கீழே உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். சரி, 15ல் இருந்த லைட்டுக்கு பதிலாக கீழே வந்து ஃபேனோட இன்லெட் அவுட்லெட் அப்படி யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலி இது இன்லெட்டு. அப்போ அவுட்லெட் எங்கே பண்ணால் அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங் விளையாடும்போது இப்படி பிடிச்சி விளையாடும் போதும் உங்களுக்கு இங்கே காற்று நல்லா உள்ளே போயிட்டு சில் பண்ணிவிட்டு இந்த சைடு வெளியே வரும். நானும் இப்படி ஃபிங்கர்லாம் வச்சு பார்த்தேன், அது எப்படி இருந்துச்சுன்னு கேமிங் பற்றி பேசும்போது பேசலாம். பட் அதை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட் நம்ம ப்ராசர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே Snapdragon 8 Gen 5 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. Q3 சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் இதுலையுமே இருக்குது. UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. இதே தான் 15ல இருந்துச்சு. பட் இதில் 1TB வேரியன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் மறு வச்ச வித்தியாசம். LPDDR5X Ultra Pro வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பெஞ்ச் மார்க்கை பார்க்கலாம். பட் ஒரு ஃப்ளாக்ஷிப்பு, அதுவும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது ஒரு பெஞ்ச் மார்க்கை பார்த்தா பத்தாது. இதோடைய தம்பி இருக்கிறாப்பு இல்லையா, iQOO 15, அண்ட் அது கூட போட்டு இந்திய சந்தையில் ஏற்கனவே நாங்கள்லாம் ஃப்ளாக்ஷிப்காகவே இருக்கிறோன்னு சொன்ன எல்லா விதமான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை வச்சும் நாங்கள் பெஞ்ச் மார்க்கை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கூட கம்பேர் பண்ணும்போது தலைவர் எங்கேயோ இருக்கிறார். இதில் 4.2 மில்லியன் அன்டு ஸ்கோர் வந்திருக்கு. அதே போல தான் 3D மார்க்லையுமே ஸ்டெபிலிட்டி 53% இருந்துமே லோ லுப் ஸ்கோர் அண்ட் பெஸ்ட் லுப் ஸ்கோர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. பட் அதே ஃப்ளாக்ஷிப் கம்பேரிசன் நம்ம பண்ணோம்ல, அது கூட வச்சு பார்க்கும்போது அது இருந்த பீக்கை கம்பேர் பண்ணும் போதும் இது இன்னும் ஹையஸ்ட் பெஸ்ட் லுப் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் லோ லுப் ஸ்கோருமே வந்து பாருங்கள், அந்த ஃப்ளாக்ஷிப் லிஸ்ட்டில் இருந்த மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனை விட இதில் பெஸ்ட்டு லோ லுப் ஸ்கோரே வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண டெஸ்ட்லேயே இதில் தான் ஓரளவுக்கு ஸ்கோர் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு, பெஸ்ட்டாக. அண்ட் இது எல்லாமே நார்மல் மோடில் நார்மலாக ஃபேனை ஓட விட்டு பண்ணும்பொழுது வந்து ரிசல்ட். எஸ், இது இல்லாமல் ஃபேனை ஆஃப் பண்ணி எடுக்கலாம். மான்ஸ்டர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேயுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்தியாவில் வரும்போது அது அந்த ஆப்டிமைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்த ஸ்கோரே நமக்கு இன்னும் பிரமிப்பாக தான் இருக்குது. பட் என்னன்னா 3D மார்க்கில் இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணும்பொழுது ஃபேன் கம்மியாக ஓடினது வரைக்கும் 50 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போயிடுச்சு இன்டர்னலாக. அண்ட் எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது 48, 49 இருக்கும். அண்ட் நார்மலாக இங்கே கிருஷ்ணகிரியில் ஆல்ரெடி டெம்பரேச்சரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த பேசிஸ் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதில் ட்ரிகர் அண்ட் ஃபேன்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கேமிங் டெஸ்ட் போகிறதுக்கு முன்பாக இதை எந்த அளவுக்கான ஆப்ஷன் ப்ளஸ் ஆப்டிமேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்பேஸ்க்குள்ள நமக்கு கூலிங் ஃபேன் ஆன் ஆஃப் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே குவைட்டாக வேணுமா, ஸ்மார்ட்டாக வேணுமா, ஃபாஸ்ட்டாக வேணுமா அப்படின்ற ஆப்ஷனுமே இருக்குது. அடுத்தது ஷோல்டர் பட்டன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட் கண்ட்ரோல்ஸ் வந்து ரெண்டு சைட்லையுமே இருக்குது. சிங்கிள், ஹோல்டு, கண்டினியூஸ், இல்லை மல்டி ஆக்ஷன் அப் டு குவாட்ரிபிள்ஸ் வரைக்கும் இருக்குது. டச் சென்சிட்டிவிட்டி, ஹாப்டிக்ஸ், லைட் ஒபாசிட்டி, இது எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஹாப்டிக்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் பொழுது அந்த ஃபீல் இன்னும் பெட்டராகவே இருக்குது. நமக்கு வேணுன்ற இடத்துல வேணுன்ற மாதிரி இந்த செட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லைட்டிங்கும் பார்க்கறதுல பட் ஒரு ஸ்பெஷல் விஷயம் வந்து மிஸ் ஆகுது. கண்டினியூஸாக கேம் விளையாடுறவங்களுக்கு மேபி அது ஒரு விஷயமா தெரியலாம். அதாவது கண்டினியூஸ் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளாக நம்ம செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வேற ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோம். சூப்பர் டிடிஸ் எந்த ஃபோனுன்னு கெஸ் பண்ண முடியுமா?
கேமர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரிகர்ஸ்க்கு ஆக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, ஷார்ட் கட்ஸுமே செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு மற்ற மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்ட் நம்ம iQOO ஃபோன்ஸில் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்துருப்போம். அது இதுலேயுமே வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு சைனீஸ் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்குது. இன்னும் யூடியூப்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த கேமிங் விளையாடும் போது இந்த பைபாஸ் சார்ஜிங் இதெல்லாம் வைக்கும்போது அந்த சார்ஜரை போட்டு விளையாடணும்ல, அதுக்கு பாருங்க இவங்க மாத்திரை போன்ற ஒரு உருவத்தை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே மேலே. ஸோ பார்க்குறது நல்லா இருக்குது. எல் ஷேப்பு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பாட்டு கேம் விளாடலாம். அது ஒரு கலர் டோனும் கொடுத்துருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ரே ட்ரேசிங்கான ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் இருக்கிறத நீங்கள் ஆன் ஆஃபும் வந்து பண்ணிக்கலாம். அதோடைய டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் டைம் விளையாடி பார்க்குறியா பண்ணி இதில் ஐஃபோனில் இல்லையா? ஸோ இதில் ஆன் ஆஃப் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்சஸ் வந்து கொஞ்சமாக அந்த ஃபீல் ஆகுது. அந்த செடி கொடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேம் விளையாடும்போது கொஞ்சம் வரைஞ்ச மாதிரி பெயிண்டிங் மாதிரி தெரியும். அந்த ரே ட்ரேசிங் ஆனில் இருக்கும்போது கொஞ்சம் நேச்சுரலாக அந்த டெப்த் இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? Did you feel anything special or extra different? ஸோ லாங் டைம் விளையாடும்போது வித்தியாசம் தெரியும். இது நாங்கள் இப்போதைக்கு தான் இறக்குமதி பண்ணியிருக்கோம். திரும்ப வந்து எல்லா இடத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த விஷயம் இருக்குது. நல்லா இருக்காது, ஒர்க் ஆகிற வரைக்கும் ஓகே. இவ்வளோ விஷயங்கள் கொடுத்த iQOO இந்த ட்ரிகர்ஸை வெளியில், அதாவது கேமிங் அல்லாத இடத்துலையுமே யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அந்தளவுக்கு இருக்குது, கஸ்டமைசேஷன் அந்தளவுக்கு இருக்குது. எல்லாம் கேமிங்குள்ளே. வெளியில் அந்த வடிவேல் சொல்லுவானே, அம்மி சல்லிக்கு பிரயோஜனம்லடா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஆக்சுவலான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பேசுறதுக்கு நம்ம ப்ரோக்ராமரே வருவார். ஸோ இப்போ ஆக்சுவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிஜிஎம்ஐ 1 ஹவருக்கு இல்லைனா 90 FPS தான் சப்போர்ட் சைனீஸ் வேரியன்ட். அதனால சரி 89 வந்து நல்ல ஆவரேஜ் FPS வந்துச்சு. இது 90 FPS தான் போதுன்றதுனால பெருசாக ஹீட்டிங்லாம் நோட்டீஸ் ஆகலை. ஸோ பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்க ஏங்க அதுக்கு முன்னாடி ட்ரிகர் பிஜிஎம்ஐ விளையாடும்போது ட்ரிகர் நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த கண்டினியூஸாக அந்த டச் ஃப்ரீக்வன்சி மாற்றிட்டதுனால அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பொசிஷனுமே கரெக்டாக இருக்குது, விளையாடும் போது பிடிச்சி விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து ஜென்ஷன் இம்பாக்ட் தான் ரேட் ரேஸ்டிங்லாம் ஆன் பண்ணி விளையாடினா அது 1 ஹவர் விளையாடினேன். 1 ஹவருக்கு அதுவுமே வந்து 59 FPS வந்து ஆவரேஜ் போயிடுச்சு. ஓகே, அண்ட் அப்போ மட்டும் நல்லா கொஞ்சம் ஃபார்ம் தெரிஞ்சு ஃபேன் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆச்சு. ஜென்ஷன் விளையாட்டு போகும்போது இங்கே நானும் இப்படி சுண்டுவரில் வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணி தான் விளையாடுவேன். அப்போ லைட்டாக ஒரு ஹீட் தெரியும், மற்றபடி இந்த ஃபேன் கரெக்டாக வரல 45 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் போச்சு, ஹீட் தெரியும். பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கேமிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் நல்லா இருந்துச்சு. நோ ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து மேஜராக எங்கேயுமே சொல்ல. சம்டைம்ஸ் இந்த கேரக்டர் மாறும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன ட்ராப்ஸ் தெரியும், மற்றபடி வேறு இடத்துல பெருசாக எதுவும் நோட்டீஸ். சரி, இப்போ எனக்கு என்ன iQOO 15 கேம் விளையாடி இருக்கேன், iQOO 15 அல்ட்ரா, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஏதாச்சும் தெரியுதா? இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ட்ரிகர்ஸ் இருக்கா? எனக்கு வந்து வித்தியாசம் அந்த எக்ஸ்ட்ரா ட்ரிகர்ஸ் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா அதுவுமே 144 இதுவும் 140 பெரிய வித்தியாசம் கிடையாது. அதான் ட்ரிகரு இந்த ஃபேன் இருக்கிறதுனால அந்த பைபாஸ் சார்ஜிங்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த சார்ஜர் கேபிள்லாம் பிடிச்சிருச்சு, ரொம்ப எதிர்பார்த்துறது. அதெல்லாம் போட்டு ஒன்றா விளையாடும் போது ஒரு லாங் டேர்மில் விளையாடினாலுமே ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணி விளையாடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலி iQOO 15, பட் கேமிங் விளையாடுறவங்களுக்கும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி ஒரு மைனர் அப்கிரேட். அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸை தான் என்ஹான்ஸ் பண்ணுமே தவிர யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் அ மச் இஃப் யூ ஆர் பிளேயிங் த சேம் எக்ஸாக்ட் கேம் iQOO 15ல. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது. அண்ட் இந்த ஃபேன் வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருப்போம். அந்த ஃபேனுக்கான பவருமே எக்ஸ்ட்ராவாக வந்து பேட்டரியிலேருந்து போகும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் 7000 mAh பேட்டரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. iQOO 15 இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7400 mAh வச்சிருக்காங்க. இப்பயுமே ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ். IP16 ரேட்டிங்கா? பாருங்கள், ஃபேனெல்லாம் வச்சு IP16 கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க என்னடானா இன்னும் ஏமாற்றினுக்கிறாங்க. ஸோ ஃபோனுக்கு மட்டும் IP16 இருக்கான், ஃபேனுக்கு IP8 தான் ரேட்டிங் இருக்குதுன்றாங்க. டஸ்ட் எல்லாம் தாங்காது, அதையும் செக் பண்ணிட்டு போகிறேன். இவ்வளோ பேசின மனுஷன் டிஸ்பிளேவை பற்றி பேசவே இல்லையாப்பா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதனால் நம்ம டிஸ்பிளே பற்றி சொல்லுவோம். அதே டிஸ்பிளே தான் 6.85 இன்ச்க்கான 2K ரெசல்யூஷனில் நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் கூடிய M14 டிஸ்பிளே, 80LTPO OLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், டால்பி விஷன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 6000 nits இருந்த பீக் பிரைட்னஸ் இங்கே 8000 nits. ஓ காட் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது பீக் பிரைட்னஸ் தான். ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஃபோன் ஒரு நல்ல ஃபோனாக இருக்குது. இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் பேசாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பெஷலி கேமிங்லாம் நம்ம வச்சு செஞ்சு இதை டெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஏன்னா இப்போ சைனாவில் லான்ச் பண்ணது இந்த ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி மேபி இந்த ப்ரைஸிங் வரலாம். அந்த ப்ரைஸிங்கில் வந்தால் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா தான் இன்னும் இது நிறைய பேருக்கு போய் சேரும். அப்போ தான் இன்னும் நிறைய ப்ராடக்ட் எங்களாலையும் இன்னும் தைரியமாக இம்போர்ட் பண்ண முடியும்.